சார், அதாவது இப்போ நம்ம சரவணன் சார் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனையை மையப்படுத்தி பட்டியலினத்தவருக்கு எதிரான ஒரு கட்சி திமுக அப்படிங்கிற மாதிரி சில பேர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை முக்கியமான விஷயத்தை சொன்னார். அது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கான பல பேர் பின்புறமாக இருந்து தூண்டி விடுறாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் யதார்த்தமான நிலை என்ன அப்படின்னா, பட்டியலின மக்களுடைய பல உரிமைகள் திமுக ஆட்சியில் தான் வென்றெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தூய்மை பணியில் அதிகமாக ஈடுபடுகின்ற அருந்ததியர் மக்களுக்கு கலைஞர் அவர்கள் காலத்தில் உள்ளிட ஒதுக்கீடு வழங்கப்பட்டது என்று சொன்னால், அந்த சமூக நீதி அந்த மக்களுக்கு சென்று சேர்ந்தது என்று சொன்னால் அது திமுக அரசான அடிப்படை காரணம். இன்றைக்கு உள்ஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தில் வெற்றி பெற்றதற்கு கூட அடிப்படை காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய பெரும் முயற்சி தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதே போல பிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை 16லிருந்து 18ஆக உயர்த்தியது திமுக அரசு தான், கலைஞர்களுடைய அரசு தான். ஆக பட்டியலின மக்களுக்கு எதிராக நிச்சயமாக இந்த ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி பட்டியலின மக்களுக்கு எதிராக இந்த பிரச்சனையை கொண்டு போடலாம் என்று அவர்கள் நினைத்தால் அது நிச்சயமாக அது முட்டாள்தனமான ஒரு வாதமாக இருக்கும். பட்டியலின மக்கள் மிக பெரும்பான்மையாக கடந்த தேர்தலில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய அறிக்கையின்படி பட்டியலின மக்களுடைய வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 69%. பட்டியலின மக்களுடைய வாக்கு வங்கி திமுக அரசுக்கு தான் சென்றிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆக இந்த ஒன்றை வைத்து திமுகவுக்கு எதிராக மாற்றி விடலாம் என்று கனவு கண்டால் அது நிச்சயமாக பலிக்காது. எங்களை போன்ற மற்றவங்க எல்லாம் பேசுறீங்க, நீங்க வேற, நான் என்னுடைய தாயே ஒரு தூய்மை பணியாளர் தான். முக்கியமான விஷயம், அந்த சமுதாயத்திலிருந்து நாங்க வந்திருக்கிறோம். இந்த மக்களுடைய வலியை உணர்ந்து, இந்த மக்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய செயல் திட்டங்களை கொண்டு வந்த பெருமை திமுக அரசுக்கு தான் சாரும். அப்படி இருக்கும் பொழுது திமுக அரசுக்கு, தலித் மக்கள் திமுக அரசுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்கிற ஒரு வதந்தியை, மனநிலையை உருவாக்கினால் அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை நிச்சயமாக வருகின்ற தேர்தல்கள் உணர்த்தும். நிச்சயமாக பட்டியலின மக்கள் திமுகவின் பக்கம்தான் இருக்கிறார்கள். இந்த ஒரு பிரச்சனையை அங்கிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் செய்கின்ற தவறு, அங்கிருக்கின்ற அரசு அதிகாரிகள் செய்கின்ற சின்ன தவறுகள் தான் ஸ்டாலின் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. ஆக இந்த ஒரு பிரச்சனையை மட்டுமே வைத்து பட்டியலினத்துக்கு எதிரான கட்சி திமுக என்று ஒருவேளை சொன்னால் அது நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.